ரூபாய் 100 கோடி மான நஷ்ட கோரி தாக்கல் செய்த வழக்கில் கிரிக்கெட் வீரர் தோனி இடமிருந்து வாக்குமூலம் பெற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஐபிஎல் சூதாட்டம் தொடர்பாக தொடரப்பட்ட இந்த வழக்கில் அவரிடம் இருந்து வாக்குமூலம் பெற உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஐபிஎல் சூதாட்ட வழக்கு தொடர்பாக தொலைக்காட்சி விவாதத்தில் அவதூறு கருத்துக்கள் கூறியதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் முன்னாள் இந்திய அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனியிடம் இருந்து வாக்குமூலம் பெற ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி தாக்கல் செய்த வழக்குல முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியோட வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. ஐபிஎல் சூதாட்ட வழக்கு தொடர்பாக தொலைக்காட்சி விவாதத்துல தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் கூறியதாக கூறி ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் அப்படிங்கிற ஜி மீடியா கார்பரேஷன், இந்திய செய்தி தொலைக்காட்சியான நியூஸ் நேஷன் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்டோருக்கு எதிராக 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி 2014 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த வழக்கை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணையில் இருக்கு. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி சி கார்த்திகேயன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போ தோனி தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வழக்கில் சாட்சி விசாரணையை துவங்க வேண்டும்னு அதற்கு வாக்குமூலம் அளிக்க முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக கூறினாரு. பிரபலமானவர் அப்படிங்கிறதுனால மாஸ்டர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க நேரில் ஆஜரானால் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் அப்படின்னும் அக்டோபர் 20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி இடையில அனைத்து தரப்பினரின் வசதிக்கேற்ப ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்தால் அங்கு வாக்குமூலம் அளிக்க தயார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த மனுவை ஏற்று தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்த நீதிபதி உயர்நீதிமன்றத்தின் பட்டியலில் இருந்து வழக்கறிஞர் ஆணையரை தேர்வு செய்வதாக தெரிவிச்சிருக்கிறாரு. தோனி வாக்குமூலம் பதிவு முடிந்த பின்பு வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் தற்போது நீதிபதி அறிவிச்சிருக்கிறார். உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.